அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஹதீனா வ ஆஃபினா வர்ஸுக்னா வ ஜிப்ருனா பில் அமாலி ஸாலிஹா. அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத் வ லா முஅத்தி லிமா மனஅத் மின்கல் ஜத்தி இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹும்ம ஷர்ரிஃப்னா பித்தக்வா வ ஜம்மில்னா பில் ஆஃபியா வர்ஸுக்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஹலாலன் தய்யிபன் வ ரிஸ்கன் வாசிஆ வ ஃபத்லன் காமிலா. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா ஃபித்தீனி வத் துன்யா வல் ஆখিরা. اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وإذنة عرشه ومداد كلماته. أما بعد، رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. ربنا إنك من تدخل النار فقد أخزيته وما للظالمين من أنصار. ربنا إننا سمعنا منادي ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا. ربنا اغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد. சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவுக. சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் சையதுல் காயினாத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னாரின் பரிசுத்தமான மனைவிமார்களாகிய உம்மஹாத்துல் முஃமினீன் பனாத்த ரசூலுல்லா இப்ன ரசூலுல்லா காத்திபுல் வஹி குலஃபா ராஷிதீன் மூமினீன் மூமினாத் சாலிஹீன் சாலிஹாத் அப்ரார் அனைத்து மக்களின் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டுமாக. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கி அவனுடைய நல்லடியார்களில் ஒரு நல்லடியாராக நம் அனைவர்களையும் அல்லாஹ் தேர்ந்தெடுப்பதுடன் நம்முடைய பெற்றார், தாய், தந்தை, உற்றார், உறவினர், நம்முடைய மனைவி, மக்கள், பிள்ளை, குட்டி, பேரம்பேத்தி, சொந்தம் பந்தம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வதுடன் முழு உலக அமைதியின்மையிலிருந்து நீக்கி இஸ்லாமிய நாடுகளுக்கு அறிவார்ந்த விஷயங்களை அல்லாஹ் போதித்ததை அவர்களுக்கு நினைவூட்டி ஹிதாயத்தின் பக்கம் ஒற்றுமையுடன் வாத்தசிமு பிஹபுலில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு இது குன்தும் அஅதாஅன் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் என்ற இந்த ஆயத்திற்கு ஒப்பான நிலையில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் வாழ வைப்பதுடன் பிந்திய நாளாகிய கியாமத் நாளுடைய கோரப்பிடியில் அதனுடைய அதாபுகளிலிருந்து தஜ்ஜால், யஜூஜ் மாஜூஜ், முழு உலகத்தினுடைய தீய சக்திகளிலிருந்து இந்த ஈமான் கொண்ட மூமினாத்தான அனைத்து மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பு செய்வதுடன் முழு இஸ்லாமிய நாடுகளுக்கும் ஒன்று சேர வைத்து அந்த அசாக்கியர்களுக்கு மகாபெரும் வெற்றியை கொடுத்து யகூதி, நஸ்ரானி, மஜூசியருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பானாக. அல்லது அவருக்கு ஹிதாயத் இல்லை என்னால் ஓரம் கட்டி அவர்களுடைய
ஆயுத படைபல பல நிலைகளை அல்லாஹ் குன்றச் செய்வானாக. மூமின்களுக்கு ஆக்கப்பூர்வமான சக்திகளை கொடுப்பானாக. குறிப்பாக இந்தியாவில் முழு மக்களும் ஒன்றுபட்டு ஒன்று வாழ ஜாதி மத பேதகமின்றி ஒற்றுமையுடன் ஒருவருக்கொரு ஒரு உதவி சந்தோஷமாக இருக்க நல்லாட்சி மலர அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பல்வேறான விஷயங்களை இந்த குர்ஆனில் சொல்கிறான். மனிதனுக்கு தேவையான மனிதனுடைய வாழ்க்கையில் சீர்திருந்த வாழ்க்கை பசுமை பெறுவதற்காக, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக, அவன் அல்லாஹ்விடத்தில் கேட்டு அருள்களை தக்க வைத்து அவன் இம்மை மறுமை கபர் எல்லா துறையிலுமே வெற்றி பெற்றவனாக ஆகுவதற்காக அல்லாஹ் பொற்களஞ்சியங்களை அவ்வப்போது சில ஆயத்துக்களின் மூலமாக கொடுத்து வருவான். அதே போன்று ரப்பனா ரப்பனா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் இந்த 3 விதமான ஆயத்துக்களில் 3 விதமான கருத்துக்களை அல்லாஹ் போதிக்கிறான். மனிதன் மனிதனாய் புனிதராய் வாழ்வதற்காக அடவாளித்தனமான ரெவுடீச நிலைகளிலிருந்து நீதி, நேர்மை, உண்மை, அன்பு, அறம், அரவணைப்பு, உதவுதல், ஈவுதல் போன்ற நற்பல காரியங்களை அல்லாஹ் இதில் உள்ளடக்கி வைத்திருக்கின்றார். மனிதனாகிய நாம் தாந்தோன்றிகளாக வாழ்ந்துவிடக்கூடாது, தாழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக மகத்துவமான வெற்றிகளையும் அது எப்படி அடைவது என்பதையும் இந்த குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் மனிதனுக்கு போதித்து கொண்டிருக்கான். மனிதனாகிய நாம் அவைகளை உணரா வண்ணம் கீழ்த்தனமாக புரியா வண்ணம் கைவிட்டவர்களாக நாம் இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால், கண்டது காட்சி கொண்டது கோலம், நாம் சம்பாதித்து வைத்து சொகுசாக வாழ்வது வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருப்போமேயானால் குல்லுமன் அலைஹா ஃபான், இந்த உலகத்தில் உண்டான அனைத்தும் அழிந்துவிடும், செப்புத்திரையாக்கப்பட்டுவிடும். வயபுகா வஜஹு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹ்வுடைய சன்னதியை தவிர, அல்லாஹ்வை தவிர அனைத்தும் அழிந்து செப்புத்திரையாக நாசமாக்கப்பட்டு விடும்ன்றான்ல. நம்ம எதை கொண்டாடுறோம்? எதை நோக்கி நாம் அதிகமாக கவனம் செலுத்தி கொண்டிருக்கோம்? எந்த வாழ்க்கை நமக்கு வெற்றி தரும் என்று நாம் கங்கணம் கட்டி கொண்டிருக்கோம்? மானிட சமூகத்தில் அல்லாஹ்வினுடைய கூற்றுக்களை, மாணவியினுடைய வழிமுறைகளை, நல்லோர்கள் நாதாக்கள் காட்டி தந்த அழிச்சுவர்களை பின்பற்றுவதற்கு பகரமாக 3 வஸ்துக்களை நிறைத்து கொண்டிருக்கின்றோம். ஒன்று ஆண்மையின் இருப்பிடமாகிய பெண்மை. 2 நரகக்குழியான வயிறு. 3 நம்முடைய ஆழ்நிலையில் உண்டான நஃப்ஸின் கிடங்கு. இவைகளைத்தான் நாம் நிரப்பிக் கொண்டிருக்கின்றோமே தவிர யாருடைய மனதும் புண்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக நாம் நம்மை ஆயத்தமாக்கவில்லை. உலக வாழ்க்கம் சதம் கெதி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவைகளெல்லாம் முன்னோருக்கு கொடுத்து தட்டி பறிக்கப்பட்டு அவர்கள் வாழ்ந்த வாழ்வின் நிலைகளை குர்ஆனின் மூலமாக உதாரணங்கள் காட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை எவரும் சிந்திப்பது என்பது இல்லை. அல்லாஹ் குறிப்பிடுறான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், நிச்சயமாக வானம் பூமி படைத்ததில் வக்திலாஃபில் லைலி வன்னஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப், இரவு பகல் மாறி மாறி வருவதில், மாற்றங்கள் சீற்றங்கள் மாறி வருவதில் அறிவுடையோர்களுக்கு படிப்பினை உண்டு என்று சொல்கிறான் குர்ஆனில். இவைகளை சிந்திக்கும் நேரம் நமக்கெங்கே? நாம் ஏன் இந்த அளவுக்கு பொழுதுபோக்காக ஆனோம்?
நம்மை ஆக்கியது 3 வஸ்து. ஒன்று மனைவி, 2வது உலகச் செல்வம், 3வது வாழ்க்கையின் ஆசை. வாழ்க்கையின் ஆசை கடைசியிலே புதையில் குழியில் மண்ணை வாயில் போடுவதை தவிர வேறு எதுவும் நிற்ப முடியாது. பல பேர் அடங்கியிருப்பாங்க, நாம் அடங்குவோம். நமக்கு பிறகு பல பேர் அடங்குவாங்க கியாமத்து வரை. நல்லவர்களாக இருந்தால் அவர்களை பாதுகாக்கப்படுகின்றது. அல்லாஹ்வாக இருந்தால் அவர்களுடைய ரவுடிச வாழ்க்கைக்காக அவர்களை அங்கே சீரழிக்கப்படுகின்றது. அல்லதீன யذ்குருல்லாஹ கியாமன் வ குஊதா, அல்லாஹ்வை அஞ்சிய மக்கள் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும், வஅலா ஜுனூபிஹிம், அவருடைய வலாக்களை பூமியின் மீது வைத்து படுத்த நிலையும், வலது இடதுபுறத்தின் மீதும் அவர்கள் படுத்துக்கொண்டு தஃபக்கரூன், அவர்கள் சிந்தித்து அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள். வஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்ள், இந்த வானம் பூமியை படைத்திருப்பதில் அல்லாஹ் கேட்குறான், கேட்க வைக்கிறான், ரப்பனா, எங்களுடைய ரிச்சகா, மா ஹலக்தஹாதா பாத்திலா, இந்த விண்ணிலும் மண்ணிலும் படைத்திருக்கின்ற எல்லாம் வீணுக்காக இல்லையே. சுபஹானக ஃபக்கினா அஸாபன்னார், உன்னை நாங்கள் தூய்மைப்படுத்துகின்றோம். இந்த படைத்த அத்தனையும் உண்மை, எங்களுக்காக, நாங்கள் படிப்பினை பெற்று வாழ்வதற்காக. ஆனால் அதாபிலிருந்து எங்களை நீ பாதுகாடா ரப்பே, ஃபக்கினா அஸாபன்னார், வக்கினா அஸாபன்னார். எவ்வளோ துஆவில் கேட்குறோம். நரகத்தின் விளிம்பில் நாம் நடந்து கொண்டு செல்லும்போது விழும் தன்மையில் அல்லாஹ் இங்கே நமக்கு பாதுகாப்பு தேடித்தரோம். கேளுங்கன்றான்ல. இதை மறந்தவர்கள்தான் நீதி, நேர்மை, உண்மை, தனக்கு ஹக்கில்லாத, உரிமை இல்லாததை தேடித் திரிவார்கள். இவர்களின் நிலை இந்த வக்கீனா அஸாபன்னாருக்குள் செல்ல முடியாது. அவர்களை இன்ன ரப்பக்க, நிச்சயமாக அந்த அல்லாஹ்வாகிறவன் ஷதீதுல் இகாப், கடு தண்டனையை கொடுப்பான். நாம் நினைக்கிறோம் செல்வம் குமிகிறது, மனைவி சந்தோஷமாக இருக்கிறது, புள்ள வைக்கிறது, சொருகிறது, எல்லாம் இன்பம் தரக்கூடியது. எல்லாம் சிற்றின்பம் தந்தாலும் கூட அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து சுக்குர் செய்து ஹம்து செய்பவர்களுக்குத்தான் அல்லாஹ் அதை அனுமதி கொடுத்துருக்கான். எத்தனையோ வெட்டிக்கிளிகள் வெட்டிக்கிளி பறப்பதை போன்று தனது வாழ்விலே அது செய்ய வேண்டும், இது செய்ய வேண்டும் என்று பறந்து 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 செல்கின்ற பொழுது கடைசியிலே அவனுடைய வயிற்றில் முன்பின் மலஜலத்தை தவிர, அவன் மனைவியிடத்தில் இவன் துர்நாற்றம் அடிக்கக்கூடிய நுத்வாவை திணிப்பதை தவிர வேறொன்றும் இந்த துனியாவில் கண்டதில்லை. மாடி மனைகள், கோடி பணங்கள் எல்லாம் இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அழிக்கப்பட்ட அந்த சமூகத்தின் நிலை காரூன், ஷத்தாத், உமை இப்னு கலஃப், அபு ஜஹீல், இவருடைய வாழ்க்கைகளின் தரங்களை எல்லாம் குர்ஆன் எடுத்து போதித்தும் அதை சிந்திக்கின்ற மெய்யாற்றல் இல்லையானால் இந்த பொய்யான அற்ப உலகில் ஒரு சில பணத்திற்காக, சுகண்டிக்காக, மனைவியின் சுகத்துக்காக இந்த உலகத்தில் இவன் நித்தியமாக வாழ்கின்றான் என்று சொன்னால் இவைகளெல்லாம் கங்கணம் கட்டப்பட்டு திட்டமிடப்பட்டு இது செயல்படுத்துவதற்குரிய வாழ்க்கைகள் இல்லவே இல்லை. அழியும், அழிந்தே தீரும். ரப்பனா, எங்களுடைய ரிச்சகா, இன்னக மன் துதுகிலின் நார் ஃபகத் அஹ்ஸைதஹு, எங்களுடைய ரிச்சகா, மண் துதுகிலின் நார், யாரை இழிவான நிலையில் நரகத்தில் நீ நுழைய வைத்தாயோ, வமா லில்லாலிமீன மின் அன்சார், அந்த அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அருளுள்ளாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை. அருளும் பொருளும் ஒன்று கூடிவிட்டால் தீன் வளரும். தீன் வளரவில்லையானால் இந்த உலகத்தை கொண்டு அவர்கள் அழிக்கப்படுவார்கள். யா முசப்பிபல் அஸ்பாப், இந்த உலகத்தை காரணத்தை கொண்டு நடத்தக்கூடியவன் அழித்து விடுவான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ரப்பனா ரட்சகா, எங்களை படைத்த அல்லாவை போஷிப்பவனே, இன்னனா சமயனா, ஒரு இடத்தில் நாங்கள் கேட்குறப்பா, முனாதியின் யுனாதிலில் ஈமான், ஈமானிலே எங்களுக்கு பேர் உதவி செய்யக்கூடிய ஒரு பேரொருளை கொடு. அன் ஆமினு பி ரப்பிக்கும், உன்னை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றோம். ஆமன்னா,
நம்பிக்கை கொண்டு உன்னை கொண்டு நாம் ஊர்ஜிதமாக ரப்பு என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். ரப்பனா எங்களுடைய இரட்சகா போஷிப்பவனே ஃபஃபிர்லனா துனூபனா எங்களுடைய அகம்பாவங்களாகிய பாவங்களை நீ மன்னித்து விடு. கஃபிர் அன்னா செய்ய ஆத்தினா எங்களுடைய பாவங்களை எங்களுடைய தீமைகளை மாற்றி நன்மைகளாக ஆக்கித்தா. வஃபனா மஅல் அப்ரார் எங்களை அபுரார்களோடு நல்லோர்களோடு உன்னை அடைந்தவர்களோடு யா அல்லாஹ் எங்களை இணைத்து வைப்பாயாக. இந்த அபுரார் என்பது வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன் இந்த சாபிருக்கு தான் அபுரார். அபுரார்களோடு எங்களை நீ சேர்த்து வை. ரப்பனா எங்களுடைய இரட்சகா போஷிப்பவனே ஆத்தினா எங்களுக்கு கொடு மா ஆத்தனா இம்மையிலையும் கபூரிலையும் சக்கராத்தையும் மரணத்தினையும் மரணத்திற்கு பிறகும் எங்களுக்கு வாக்களித்த நல்ல வாழ்வை கொடு. அலா ரசுலி உன்னுடைய நபியின் மீது வாக்குறுதி கொடுத்துருக்க, உன்னுடைய நபி எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு நீ கொடு. வலா துஹ்ஸினா எங்களை நீ இழிவுபடுத்தி விடாதே. இந்த இழிவு என்பது அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தில் மறுமையை நோக்கியது. அங்கே இழிவுபடுத்திவிட்டால் எவனாலும் கண்ணியம் செய்ய முடியாது. இங்கே இழிவுபடுத்தி விட்டால் உலகத்திலே அல்லாஹ் அதை மாற்றி அமைக்க முடியும். நமக்கு அல்லாஹ் இஸ்ஸத்தை தருவானாக. குலில்லாஹும்ம மாலிக்கில் முல்க் தூத்தில் முல்க மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிக்கல் கைர். மிகச்சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் தருவானாக. இன்னக லா துஹ்லிஃபுல் மியாத் எங்களை இழிவுபடுத்தி விடாதே. கியாமத்தில் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்ததை நீ தராமல் இருக்க மாட்டே. ரப்பே எங்களுக்கு குர்ராப்பா என்று கேட்கக்கூடிய 4-5 விதமான கருத்துக்கள் கொண்ட ஆயாத்துக்களை இதில் குறிப்பிடுகின்றார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனித சமூகத்தில் மமதைகள் கூடாது, கர்வங்கள் கூடாது. இந்த உலகம் சதம் என்று அடுத்தவருடைய ஹக்குகளை திருடக்கூடாது, அடுத்தவருடைய ஹக்குகளை எடுக்கக்கூடாது. குடும்பமாக இருந்தால் தாய் தந்தை விட்டு சென்ற சொத்திலிருந்து சரியான விகிதாச்சாரத்தை அளவிட்டு அவர்கள் தாய் தகப்பல் வாய்தா கொடுத்திருந்தால் அதன்படி கொடுக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொன்னதின்படி நடந்து கொள்ள வேண்டும். யாருக்கும் யாரையும் நாம் இழிவுபடுத்தி வாழ்ந்தால் கொஞ்ச காலம் கண்ணியத்தை போன்று தெரியலாம். அந்த இழிவு கியாமத்தை நோக்கி செல்கின்ற பொழுது இதைவிட 100 மடங்கான இழிவுகள் அங்கு வந்து சேரும் என்பதை நாம் மனதில் கொண்டு இழிவிலிருந்து நம்மை தற்காத்து கொள்வோம். அல்லாஹ் ஹிதாயத்தை தரட்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம் அஸ்ஸலிம் தஸ்லீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.